மாமியாருடன் தகாத உறவில் இருந்த நபரை மருமகன் கொன்று ஆத்திரம் தணித்த சம்பவம் தஞ்சாவூர் திருவோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தின் முழு குற்ற பின்னணியையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மனைவியிடம் வெளியூர் செல்வதாக கூறிச் சென்ற கணவர் செப்டிக் டேங்கில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். ஐந்து சவரன் நகை மற்றும் கையில் 20,000 ரூபாய் பணத்துடன் சென்றவர் இந்த கோர நிலையில் மீட்கப்பட்டதன் பின்னணி தஞ்சை மாவட்டம் திருவோணம் பத்துக்காடு விடுதி கிராமத்தை உலுக்கியிருக்கிறது. அத்தனைக்கும் காரணம் தகாத உறவு. மகளை மணமுடித்து கொடுத்து பேர குழந்தைகளை கவனிக்கும் நிலைமையில் இருந்த பெண் ஒருவருடன் தஞ்சை மாவட்டம் திருவோணம் பத்துக்காடு விடுதி கிராமத்தைச் சேர்ந்த சின்ன குழந்தை என்பவர் தகாத உறவில் இருந்து வந்திருக்கிறார். சின்ன குழந்தைக்கும் ஏற்கனவே திருமணமாகி பெண் குழந்தை ஒன்று இருக்கிறது. இதனிடையேதான் பக்கத்து தெருவைச் சேர்ந்த ஃபாத்திமா என்பவருடன் சின்ன குழந்தை தகாத உறவில் இருந்து வந்திருக்கிறார். ஃபாத்திமாவுக்கு திருமணமான நிலையில் மகள் ஒருவர் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கழுத்தில் 5.5 சவரன் நகை மற்றும் கையில் 20,000 ரூபாய் பணத்துடனும் வெளியூர் செல்வதாக கூறிச் சென்ற தன் கணவரை காணவில்லை என கூறி சின்ன குழந்தையின் மனைவி போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகார் கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு சின்ன குழந்தையின் தகாத உறவு விவகாரம் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் ஃபாத்திமாவை சந்தேக வளையத்தில் கொண்டு வந்து போலீசார் கட்டமைத்த விசாரணை வலைக்குள் ஃபாத்திமாவின் மருமகனான விஜயகுமார் விழுந்ததும் அவர் அளித்த வாக்குமூலமும் தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மனைவியிடம் வெளியூர் செல்வதாக கூறிச் சென்ற சின்ன குழந்தை நேராக ஃபாத்திமாவின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது வீட்டில் ஃபாத்திமா இல்லை. அவரின் மருமகன் விஜயகுமார் தான் இருந்திருக்கிறார். ஏற்கனவே மாமியாருடனான சின்ன குழந்தையின் தகாத உறவை அறிந்து ஆத்திரத்தில் இருந்த விஜயகுமார் மாமியாரை தேடி வீட்டிற்கு வந்த சின்ன குழந்தையை பார்த்து கொந்தளித்து போயிருக்கிறார். இதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பாகி இருக்கிறது. இதில்தான் அவர் சின்ன குழந்தையை அடித்து கொன்று உடலை செப்டிக் டேங்கில் அடைத்து வைத்துள்ளார். கணவனின் தகாத உறவால் அவரை பறிகொடுத்து குழந்தையுடன் பெண் நிர்கதியாய் தவிப்பது தஞ்சாவூர் திருவோணத்தில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் விஜயகுமாரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.